ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. எஸ், பிடிஎஸ் வந்து கிடச்சிருச்சு. ஆக்சுவலாக கொடைக்கானலில் இவங்களே வந்து ரீல்ஸ் எடுத்து போட்டிருந்தாங்க. நிறையா வந்து ஃபோட்டோஸும் எடுத்து கொடுத்துருந்தாங்க. பட் எதுவுமே ஷார்ட்டில் வரல. ஒரே சாரின்றதுனால அவங்களுடைய கிளிப்ஸை நான் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணல. நிறைய பிடிஎஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. பிடிஎஸ் மீன்ஸ் சீரியல் சம்மந்தம் இல்லாத அவங்களுடைய ஆல்பம் மாதிரி எடுத்தாங்க. இதுவும் இப்போ அந்த மாதிரி ஆல்பம் தான் எடுத்திருக்காங்க. பட் இவங்களுக்கு வந்து விஜய் வீட்டில் வந்து ஷூட், அதாவது தாத்தா வீட்டில் வந்து ஷூட்டிங் வந்து வந்திருக்கு. ஸோ மொத்த ஃபேமிலியும் கிளம்பி சென்னையே வந்துட்டுருக்காங்க. சென்னை வந்தது மட்டும் இல்லாமல் சாரதாமா வீட்டில் இல்லை, தாத்தா வீட்டில், அதாவது விஜயவே டார்கெட் பண்ணி அவங்க வீட்டுக்கும் போயிருக்கிறாங்க. காவேரி விஜய் டார்கெட் பண்ணி. பட் இவங்களுக்கு அங்கே என்ன வேலை அப்படின்னு வந்து கேட்குறீங்களா? எஸ், சொல்ல முடியாதுங்க. இதுவும் எனக்கு இந்த வீடு வேணும், இந்த உரிமை, இந்த வீட்டில் எனக்கு உரிமை இருக்குன்ற மாதிரி அவங்க போய் தான் ஊஞ்சலில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ அவங்க பசங்க யாரும் இல்லை, இவங்க மட்டும் தான் ஒன்லி ஷார்ட் மாதிரி எடுத்திருக்காங்க. பட் அவங்களும் அந்த ஃபேமிலின்னும் போது அவங்களும் இருப்பாங்க. அதாவது சிந்து அண்ட் தென் கிருஷ்ணா, இவங்க 2 டிஃப்ரெண்ட் ரிவர்ஸ் வந்து ஃபேமிலியில் வந்து மிங்கிள் ஆகிட்டாங்க இல்லையா. ஸோ அது தாத்தாக்கு எல்லாருக்குமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய எல்லா தருணமும் சீரியலில் வந்து அப்கமிங் ஷார்ட்ஸில் இருக்கும்போது இந்த வீட்டில் ஆக்சுவலாக வந்து எல்லாருமே விஜய், அவங்க சித்தி எல்லாருமே வந்து ஃபோட்டோஸ் எடுத்து பிடிஎஸ் கொடுத்து பார்த்துருக்கோம். இவங்க இப்போ வந்து அவங்களே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிடிஎஸ்ஸாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஷூட்டிங்கும் வந்து 15th முடிஞ்சிருச்சு. அதுவும் இல்லாமல் புது சீரியலும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இல்லையா. ஸோ ப்ரொடக்ஷன் டீமு இப்போ வெயிட் பண்ணுவோம் இந்த சீன்ஸ்லாம் எப்போ சீரியலில் மேக்கிங் ஆகுதுன்னு. தொடர்ந்து நம்ம மெட்ரோ ஸ்டோரி சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துங்க. தொடர்ந்து அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.